கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக கழகத்துடைய 54வது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரையாற்றி வீட்டிருக்கின்ற ஒன்றிய குழுவுடைய முன்னாள் தலைவரும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளருமான அருமை சகோதரர் ஜெயபாலன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் இதற்கு பின்னால் நல்லதொரு கருத்துக்களை எடுத்து வருகை தர இருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், வேப்பரப்பள்ளி சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், என்னுடைய அரசியல் ஆசான் என்ற அரசியல் வழிகாட்டி அண்ணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் இதற்கு பின்னால் நல்ல கருத்துக்களை எடுத்து வந்திருக்கின்ற நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் சபாநாயகர், முன்னாள் தமிழகத்தினுடைய அமைச்சர், மாநிலவை உறுப்பினர், மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட, ஒன்றிய, நகர சார்பு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்பை சார்ந்து முன்னாள் உள்ளாட்சி அமைப்பை சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர் பெருமக்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் நல்ல கருத்துக்களை எடுத்து வந்திருக்கின்ற கலைப்பிரிவுடைய இணைச் செயலாளர் PC அன்பழகன் அவர்களே, நாஞ்சிலின் கோபிநாத் அவர்களே, கழகத்துடைய இளம் பேச்சாளர், நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக பேச்சாளர்களை பேச வேண்டும் என்ற காரணத்தினால் அழைத்து அவர்களுடைய பேச்சுகளை கேட்டு அவர்களுக்கு ஒப்புதல் வழங்கி முதல் முறையாக இளம் தலைமுறை பேச்சாளர் என்ற பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அஸ்வத் தீரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை எடுத்து இயம்பிட்டு சென்றிருக்கின்ற ஊத்தனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, வந்திருக்கின்ற மாவட்ட, ஒன்றிய, நகர சார்பு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள், கழகத்தினுடைய நிர்வாகி பெருமக்கள், வந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பிரிவிலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள், கழகத்துடைய செயல்வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் காலம் நேரம் கருதிய நன்றியை தெரிவித்து, இதற்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை இயக்கத்தை பற்றி சொன்னார்கள். இருந்தாலும் கூட மழை வருகின்ற காரணத்தினாலும் இதற்கு பின்னால் 3 பேச்சாளர்களும் மரியாதைக்குரிய அண்ணனோடும் பேச இருக்கின்ற காரணத்தால் 2 கருத்துக்களை மட்டும் எடுத்துச் சொல்கின்றேன். நான் ஒன்று சொல்லியாக வேண்டும். 33 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பல்வேறு சோதனை கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் சோதனைக்கு பின்னால் தான் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் சென்ற தேர்தலிலே தோல்விட்டிருந்தாலும் கூட நம்முடைய இயக்கம் மீண்டும் 2026 நிச்சயமாக ஏனென்று சொன்னால், மரியாதைக்குரிய முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை தந்து 520 வாக்குறுதிகளை தந்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று பொதுமக்களிடத்திலே இன்று கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, விலைவாசி உயர்வு எல்லாம் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் யோசித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் பொய்யான வாக்குறுதி தந்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். நான் உங்களது கூட்டத்தின் வாயிலாக கேட்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னந்தனியாக தேர்தலை சந்தித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2014 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலிலே 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுத் தந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி வைத்து கூட்டணியை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவர்கள் நம்மை பார்த்து கேட்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், மத்தியிலே இருக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கு அடிமை என்று சொல்லுகின்றார்கள். நான் இங்கு ஒன்று சொல்லியாக வேண்டும். மறைந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அன்று யாராவுடைய காலிலே மண்டிட்டார் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே நெடுஞ்செழியத்திலே காலிலே விழுந்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே காலிலே விழுந்தார்கள், சத்தியவாணி முத்துவிடத்திலே காலிலே விழுந்தார்கள்,
இவர்கள் காலையை விடுவது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் யாரோடு கூட்டணி வைத்துக் கொண்டால் உனக்கு என்ன கவலை? உனக்கு இப்போ பயம் வந்துவிட்டு இருக்கின்றது. இந்த பயத்தின் காரணமாக எங்களை பார்த்து நீ அடிமை அடிமை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். நீ ஒரு காலத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சியோடு வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த பொழுது கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். உனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம் என்றுதான் வந்திருந்தேன். இருந்தாலும் கூட இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், நானும் கிருஷ்ணகிரியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தொகுதிக்காக, இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் என்ன பணியை செய்தார் என்று மட்டும் சொல்லட்டும். இந்த திட்டத்தை இந்த பகுதிக்கு, இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறது சொல்லட்டும். இங்கு இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் அண்ணா அவர்கள் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு பெருமைமிக்க தொகுதி, முதலமைச்சரை உருவாக்கிய தொகுதி. அதற்கு பின்னால், அண்ணனுக்கு பின்னால் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றியிருக்கிறார். ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர்கள் என்ன கொண்டு வந்தார்கள், நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரஜினி மன்றத்தில் இருந்து வந்து இங்கே நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இருக்கின்றீர்கள். சர்வாதிகாரியாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கழக செயலாளருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லாத்தையுமே முடித்தார். என்னென்ன தொழில் செய்யறானோ அந்த தொழிலை பூரா எம்சான் சொல்ற அந்த மண்ணு அது பூரா இவருடைய கண்ட்ரோல் வந்துச்சு. அதே போல ஜல்லி இவர் கண்ட்ரோல். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு தொழில்களை செய்திகளை முடக்கி இருக்கின்றார் சட்டமன்ற. இந்த ரோடு வர்றதெல்லாம் சாதாரண சமாச்சாரம் கிடையாது. ஸ்கூல் பில்டிங் வர்றதெல்லாம் கிடையாது, ரொட்டீனா வரும். ஆனால் நான் இது இந்த பகுதிக்கு நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமா என்று சொன்னால் கிடையாது. 11 கல்லூரிகளை கொண்டு வந்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 11 கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கின்றோம். இப்படி சாதனையை சொல்லிட்டே போலாம். அண்ணன் சொன்னாங்க குறுகிய முடிச்சுன்னு சொன்னாங்க. நான் ஒரு கருத்து சொல்றேன். இந்த காவல்துறை என்று இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது, அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். நீ திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் சேர்ந்துக்கியா, நீ போய் அங்கேயே சேர்ந்துக்கோ. இடைச்செயலாளர் மாவட்டத்தில் அந்த டிஎஸ்பி மாவட்ட ஆகட்டும், அந்த எஸ்ஐ ஒன்றிய செயலாளர் பணியாற்றுங்க. பூரா பார்த்தீங்கன்னா மதியம் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யலாம். மதியனுடைய பிஏவா இருந்து அதிகமான பார்த்துருப்பீங்க பேப்பர்ல. ஹோமோசெக்ஸ் செஞ்சு அவன் 1 மாசம் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கிறான். அவனை கட்ட பஞ்சாயத்து செய்யறான், நகர செயலாளர் அஸ்லாம. அந்த அஸ்லாம இதுவரைக்கும் கைது செய்யல. கைது செய்யணுமா இல்லையா? கைது செய்யணும் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை. ஏன் இந்த கூட்டத்தில் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக வழக்கு நம்ம திருமால் கூட சொல்றாரு, ஓச்சம்படியில அதிமுக பேனர் வச்சா 2 நாள் இல்ல 3 நாள் தான். திமுக பேனர் வச்சா 15 நாள் இருக்கும். இந்த காவல்துறை சொல்ற 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் உண்டு நேரத்தில் சொல்றாங்க. தைரியமிக்க இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாருக்கு அஞ்சுகின்ற இயக்கம் கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தன்னன் தனியாக தேர்தலை சந்திப்போடு மட்டுமல்லாமல் இன்று நம்மை வழிநடத்தி செல்கின்ற நம்முடைய எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவருக்கு எப்படி தைரியமிக்க தலைவியாக இருந்தார்களோ அதை போல இந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாலின் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்ற நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இயக்கம் ஏதோ சொல்ற அடிமை அடிமைன்ற யாருக்கு யார் அடிமை? நாங்க யாரு கூட கூட்டணி இருப்போம். 41 பேர் உயர்ந்திருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏற்கனவே ராத்திரியோட ராத்திரி போல அதே மாதிரி கள்ளக்குறிச்சி போய் விவசாயம் கொடுத்த 69 பேர் செத்துருக்கு. அண்ணாமலையில் இருந்த அந்த மாணவி, அண்ணாமலையில் மாணவி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பாத்தீங்களா? நேரம் போய் பாத்தீங்களா? அதே வேங்க வழியில கடிதம் இந்த மேல்நிலை தீர்த்திக்க சொல்லிய கழிவை கலந்துருக்கீங்க, மரக்கழிவை. இப்படி ஒரு ஆட்சி அனுபவ ஆட்சியாக திறந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி. நான் கடைசியாக எச்சரிக்கையாக சொல்கின்றேன், ஆட்சியில யார் வெஞ்சன வரலாம், யார் வெஞ்சன போடலாம்.
ஆனா அதிமுக தொண்டனுக்கு ஏதாவது ஒரு சொல்லணும் கேட்டேன்னா நான் பொறுப்புல இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டோம் என்பதை மட்டும் நான் சொல்லப்பட்டேன். அதிமுக புரட்சி தலைவர் இந்தியாவில் வளர்க்கப்பட்ட தொண்ட அன்னைக்கு 16 வயசு தொண்டனுக்கு இன்னைக்கு 70 வயசு 70 வயசு தான் இயக்கங்களை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இந்த இயக்கத்திற்காக பாடுபடுகின்ற சொன்னதான் அனைத்து இந்திய அண்ணா சொல்லி நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இந்த திமுக கிழிக்கணும்னா முடியல அண்ணா முக்கியம் சொன்னாங்க. அதன் அடிப்படையிலே இந்த மாவட்டத்துக்கு செய்த அத்தனை திட்டங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வந்த திட்டங்கள் நாம் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கி இருக்கின்றார்கள். தாலிக்கு தங்கத்திலிருந்து சைக்கிள் கொடுக்கறதிலிருந்து லேப்டாப் கொடுக்கறதிலிருந்து இந்த திட்டங்கள் எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எடப்பாடி அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.